அனைவருக்கும் என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். ஸ்ரீ மூகாம்பிகா குபேர பீடத்திற்கு வருகை தரக்கூடிய இதை பார்க்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் சகல ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் ஸ்ரீ மூகாம்பிகை அன்னை உங்களுக்கு வாரி வழங்கட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். ஸ்ரீ மூகாம்பிகா குபேர பீடம் சென்னையில் அமைய இருக்கிறது. அதை பற்றின தகவல் உங்களுக்கு சீக்கிரமாக வரும். இனி வரக்கூடிய அத்தனை பதிவுகளுமே மூகாம்பிகையினுடைய சிறப்புகள், மூகாம்பிகையினுடைய அவதாரங்கள், மூகாம்பிகையினுடைய அவதார நோக்கம், மூகாம்பிகையினுடைய தாத்பரியங்கள், மூகாம்பிகையினுடைய வெற்றி ரகசியங்கள் எல்லாமே இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். மூகாம்பிகையினால் நாம் பெற்ற பலன்கள், அதிசயங்கள் எல்லாமே இதில் வரும். மூகாம்பிகை அப்படிங்கிறவ 3 அம்பிகையினுடைய வடிவம். மகாலட்சுமி, சரஸ்வதி, மகாகாளி, பிரம்மா, விஷ்ணு, சிவன். இது 3 ஆண் தெய்வங்களையும் 3 மும்மூர்த்திகளையும் 3 பெண் தெய்வங்களையும் உள்ளடக்கி லிங்க ஸ்வரூபமாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கக்கூடியவள் அன்னை மூகாம்பிகை. இந்த மூகாம்பிகையை வழிபடணும் அப்படின்னா, மூகாம்பிகைக்கு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது என்ன அப்படின்னா மன தூய்மை. பார்வதியினுடைய அவதாரமாக இருக்கக்கூடியவள், சாட்சாத் பார்வதியாகவே இருக்கக்கூடியவள் அன்னை மூகாம்பிகை. இவ மகாலட்சுமியா, சரஸ்வதியா, மகாகாளியா, ஒரு வேலைக்கு ஒரு சுரூபத்தில் காட்சி தரக்கூடிய அம்பாளாக இவ இருக்கிறார். இந்த அம்மனை வழிபடணும் அப்படின்னா இந்த அம்மனுடைய உத்தரவு இல்லாமல் இந்த அம்மனை வழிபட முடியாது. யாருக்கெல்லாம் பிறப்பினுடைய கர்மா அழிக்கப்பட போகிறதோ அவர்களெல்லாம் கொல்லூர் அன்னையினுடைய வாசலை மிதிப்பார்கள். கொல்லூர் அன்னையுடைய தரிசனம் ஒருத்தருக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னா அவனுடைய விதி கணக்கு மாற்ற போகுதுன்னு அர்த்தம். யாரெல்லாம் இந்த பதிவை நீங்கள் முழுசாக பார்க்குறீங்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த மாற்றங்கள் எல்லாம் கண்டிப்பாக நடக்க போகுது. இந்த மாற்றமானது அவங்க வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அளவுக்கு தான் அந்த முன்னேற்றமும் வளர்ச்சியும் எல்லாமே மிராக்கலாக நடத்தி வைக்கக்கூடிய ஒரு தெய்வ சங்கல்பமாக, தெய்வ ஸ்வரூபமாக, அரூபமாக அன்னை உங்ககிட்ட பேசுறதும் அதை செய்து கொடுக்கறதும் எங்கள் கண் முன்னாடி உங்களுக்கு தெரியும். அதே போல அன்னையானது வழிபடணும். எல்லா அம்பாளுமே அம்பாள் தான். ஆனால் கொல்லூர் மூகாம்பிகை கொஞ்சம் சிறப்பு வாய்ந்தது, தனி. ஆதிசங்கரர் எவ்வளவோ கோவில்களை நிர்மாலயம் பண்ணியிருந்தாலுமே கூட ஆதிசங்கரருக்கும் கொல்லூர் மூகாம்பிக்கும் உள்ள தொடர்பு ரொம்ப பந்தம் ஜாஸ்தி. பகவதிக்கு எவ்வளவோ கோவில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு கோவில் நம்ம இதில் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக பலவிதமான தவம் புரிந்து பலவிதமான கடந்தவம் புரிந்து அன்னையினுடைய தரிசனம் மனதிலே தோன்றி அந்த அன்னையினுடைய தரிசனம் மனதிலுக்கு அவர் எப்படி தோன்றியதோ அது பிரகாரமே அவர் அந்த சிலையை வடிவெடுத்து பக்தர்களுக்கு தரிசனம் செய்ய கொடையாக கொடுத்தார். இப்படி பலவிதமான அன்னையினுடைய வடிவங்களும் சரி, அன்னையினுடைய சுரூபம், ஸ்தூல சரீரமும் சரி, அன்னையினுடைய விக்கிரகமும் சரி, இது நம்மளுடைய விதி பயனை மாற்றி நமக்கு நடக்கக்கூடிய கர்ம பலங்களை எல்லாம் மாற்றி நமக்கு ஒரு நல்வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடியது இந்த கொல்லூர் அன்னை மூகாம்பியினுடைய தரிசனம். கொல்லூர் போகணும் அப்படின்னாவே நினைச்சா மட்டும் பத்தாது. ஆனால் கொல்லூர் நீ ஏன் வரணுங்கிறதுக்கு உண்டான ஒரு அடிப்படை ரகசியம் கண்டிப்பாக அவங்க ஜாதகத்திலையோ இல்லை பிறப்பினுடைய ரகசியத்திலையோ இல்லை பூர்வ புண்ணியத்திலையோ அந்த கொல்லூருக்கு போய் நீ அந்த அம்மனை தரிசனம் பண்ணி உனக்கு அந்த விதி பலன் மாறணுங்கிற அந்த விதி கணக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நீ கொல்லூருடைய மண்ணையே மிதிக்க முடியும் என்பது வாக்கு. அப்போ அன்னை எல்லாரையும் அரவணைத்து செல்கின்றாள். ஆனால் யாரால் இந்த சில விஷயங்களை எல்லாம் மாற்றி உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு கொடையாக உலகத்துக்கு வரணும்னு இருக்காரோ கண்டிப்பாக அன்னை அவர்களை தேர்ந்தெடுத்து சில விஷயங்களை எல்லாம் செய்ய சொல்லுவாள். அந்த வகையில் எனக்கு அன்னை கொடுத்த ஒரு வாக்கு, அன்னை ஸ்ரீ மூகாம்பிகா குபேரத்து பீடத்தின் சார்பாக பீடங்களை உருவாக்கி 100 மனிதர்களுக்கு அனுதினமும் அன்னதான போஜனமும் கொடுத்து அவர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல கஷ்டங்களை நிவர்த்தி செய்வதற்கு இந்த பீடம் மன நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் மன நிம்மதியையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக கண்டிப்பாக இந்த பீடமானது உங்களுக்கு கண்டிப்பாக உருவெடுக்கும். அதை பற்றின ஒரு மிக முக்கியமான தகவல்கள் எல்லாம் அடுத்தடுத்த ஒரு யூடியூப் பதிவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.
அது மட்டும் இல்லாம இந்த அன்னையை வந்து தரிசனம் செய்வதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம பிள்ளையார நம்ம வழிபடுவோமோ, மூலைக்கு மூலைக்கு நம்ம பிள்ளையார் இருக்காரோ, அதே மாரி இனி வரக்கூடிய காலங்கள் அன்னையினுடைய அவதாரம். எப்ப சனி பகவான் வந்து ரிஷபத்துக்கு வருகிறார்களோ, அன்னைக்கு பெண் தெய்வங்களுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்க போகுது. அதேபோல இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கலியுகம் நெருங்க, 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 நெருங்க தெய்வத்தினுடைய பலமானது கண்டிப்பாக கூடிக்கொண்டே வந்து இறைவில் முடிவில் கண்டிப்பாக இந்த அம்மனுடைய அவதாரம் கண்டிப்பாக நடக்கும். இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்டிப்பாக மூகாம்பிகையினுடைய அவதாரம் மிக சிறப்பாக இருக்கப் போகிறது. அது மட்டுமல்லாம மூகாம்பிகையை வந்து வழிபடுபவருக்கு கண்டிப்பாக வாக்கு சித்தி, அறிவு, ஞானம், செல்வம், புகழ், கீர்த்தி எல்லாமே ஒரு சேர கிடைக்கும். அதுக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம். அன்னை எல்லா விஷயத்தையும் ஒரே தடவ எடுத்து குடுத்துற மாட்டா. அப்படியாப்பட்ட ஆதிசங்கரருக்கே வந்து பார்த்தீங்கன்னா, பல சோதனைகள குடுத்து தான் அவ வந்து காட்சி குடுத்துருக்கிறா. ஸோ நம்ம சாதாரண ஒரு மனிதர்கள் அந்த மனித சுரூபத்துக்கு அம்பாள் வந்து காட்சி கொடுக்கணும் அப்படின்னா, நமக்கு நிதானமும், பொறுமையும், தூய்மையான பக்தியுமே அன்னையிடம் நெருங்குவதற்கு மிக முக்கியமான ஒரு அ ஒரு ஒரு டிசிப்ளின் சொல்றது. ஒரு ஒழுக்கமான ஒரு சிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு கோட்பாடுகள் நம்மகிட்ட ஒழுங்கா இருந்தா தான், உண்மை, ஒழுக்கம், தூய பக்தி மட்டுமே அன்னையை நெருங்க முடியும். இல்லன்னா கண்டிப்பா அன்னையினுடைய தரிசனம் கிடைக்காது. ஸோ அவள் மீது நம்ம வச்சிருக்கக்கூடிய அன்பு அளப்பரியது. நான் வச்சிருக்கக்கூடிய ஆத்மார்த்தமான ஒரு நம்பிக்கை ரொம்ப அளப்பரியது. அவருடைய அனுக்கிரகம் இல்லாம இவ்வளோ தூரம் என்னால வந்திருக்க முடியாது. ஸோ அவளை பற்றி பேசுவதற்கும், அவளுடைய புகழை சொல்வதற்கும், அவளை வழிநடத்தி, அவளோட பீடத்தை ஸ்தாபனம் பண்ணி உலக மக்களுக்கு பறைசாற்றுவதும், உலக மக்களுக்கெல்லாம் அந்த அம்மல் அந்த அம்மா வந்து இங்க இருக்காப்பா, நீங்க வந்து கொல்லூருக்கு வர முடியலனா பரவால்ல, இந்த இடத்துக்கு வாங்க. அம்பாளுடைய பரிபூரண விக்கிர ரூப தரிசனத்தை பார்த்து, மன நிம்மதியோடும், சந்தோஷத்தோடும், ஆயுள் பலத்தோடும், இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் கொல்லூர் மூகாம்பிகையினுடைய சக்தி உலகமெங்கும் பேசப்பட்டு, பல பேருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மேஜிக் எல்லாம் உருவாக்கி, ஒரு மாயைங்கிறத அந்த பிடியிலிருந்து வெளிய கொண்டு வந்து, பல பேருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது? ஒரு ஐஸ்வர்யம், ஒரு ஆனந்தம், மன நிம்மதி, அதேபோல உத்தியோகம், தொழில் எல்லாத்தையுமே மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் கொடுக்கக்கூடிய கொடையாளியாக அன்னை மூகாம்பிகை வர இருக்கிறாள். ஸோ இந்த யூடியூப் தளம் மூலியமாக அன்னையினுடைய சிறப்புகளை பற்றி பேசுவதற்கு அடுத்தடுத்த பதிவுகளில் தொடர்ந்து இணைந்திருங்க. அன்னையினுடைய பக்தர்கள் யாராக இருந்தாலுமே இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மூகாம்பிகையினுடைய உபாசகர் யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அன்னையினுடைய சிறப்புகளை பேசுவதற்கும் அடுத்தடுத்த பதிவில் தொடர்ந்து இணைந்திருங்க. அன்னை வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அற்புதங்கள், அன்னையினுடைய அவதார நோக்கம், அன்னையினுடைய தாத்பரியம், அன்னையை நெருங்குவதற்குண்டான வழிமுறைகள், அன்னையினுடைய அருள் கிடைப்பதற்குண்டான மந்திரங்கள், சூக்ஷமங்கள், ரகசியங்கள், வடிவங்கள் எல்லாத்தையுமே நம்ம இதில் பேச போகிறோம். ஆதிசங்கரருக்கும் அன்னைக்கும் உள்ள தொடர்பு எல்லாத்தையுமே நம்ம விரிவாக பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நற்பவி நல்லதே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமः.